1970ஆம் ஆண்டில் விண்வெளியில் ஏற்பட்ட எதிர்பாராத விபத்திற்கு பிறகு விண்வெளி வீரர் குழுவை பூமிக்கு கொண்டு வந்த உலகை வியக்க வைத்த அப்போலோ 13 விண்கலத்தின் புகழ்பெற்ற தலைவரான ஜிம் லோவெல் தனது 97வது வயதில் காலமானார். அப்போலோ 8 உட்பட 4 விண்வெளி பயணங்களில் ஈடுபட்ட லோவெல் நிலவை சுற்றி வந்த முதல் விண்கலத்தின் தலைவராகவும் இருந்தார். அப்போலோ 13 பயணத்தின் போது ஒரு ஆக்சிஜன் தொட்டி வெடித்ததால் அவர்கள் நிலவில் இறங்குவதை தவிர்த்துவிட்டு லூனார் மோடியூலை ஒரு உயிர்காக்கும் படகு போல் பயன்படுத்தி 3½ நாட்களில் பூமிக்கு திரும்பினர். இந்த நாட்களில் லோவேலும் அவரது சக விண்வெளி வீரர்கள் ஜாக் ஸ்விகர்ட், ஃப்ரெட் ஹேஸ் ஆகியோரும் உறைய வைக்கும் குளிர், கட்டுப்படுத்தப்பட்ட உணவு, நீர் இருப்பு ஆகியவற்றை எதிர்கொண்டனர். அவர்களின் பாதுகாப்பான பூமி திரும்பும் பயணம் உலகத்தை வியக்க வைத்தது. இது வெற்றிகரமான தோல்வி என்று பலராலும் பாராட்டப்பட்டது. நிலவில் காலடி வைக்காத லோவெல் 1973இல் நாசாவிலிருந்து ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து லாஸ்ட் மூன் என்ற புத்தகத்தையும் எழுதினார். அது மட்டுமின்றி டாம் ஹேங்க்ஸ் நடித்த அப்போலோ 13 திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திலும் அவர் நடித்துள்ளார். லோவெல் ஒரு துணிச்சலான, உத்வேகம் அளிக்கும் தலைவர் என்று டாம் ஹேங்க்ஸ் அவரை பாராட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.